சென்னை சர்வதேச திரைப்பட விழாவுடைய இறுதி நாள் இப்ப நம்ம இருக்கோம். எந்த நோக்கத்திற்காக இந்த திரைப்பட விழாவானது தொடங்கப்பட்டதோ, அந்த நோக்கம் அப்படிங்கிறது சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதை குறித்து தொடர்ந்து நமது திரைக்கதை ஆலோசகரான கருதில் ராஜேஷ் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்னை சர்வதேச திரைப்பட விழாவுடைய இறுதி நாளில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த இறுதி நாளில் வந்து சென்னை சர்வதேச திரைப்பட விழாவிற்கும் அதே சமயத்தில் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய திரைப்பட விழாவிற்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் ஏதேனும் மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கிறதா உங்களுக்கு தோணுதா? பொதுவாக திரைப்பட விழா அப்படின்னு ஒன்று நடத்துறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகம் முழுக்க மிகச்சிறந்த படங்கள் அந்தந்த வருஷங்கள் வந்திருக்கும். ஸோ அந்த படங்களை எல்லாரும் போய் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த படங்களை கொண்டு வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுத்து சிறந்த படங்களை திரையிட்டு அவங்களோட ரசனையை மேம்படுத்துறது தான் திரைப்பட விழா அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த பர்பஸில் பார்த்தோன்னு வைங்களேன், இப்போ சென்னையில் இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கானில் வந்த படங்கள்லேருந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இருந்தாலும் இது ஒரு இப்போ திருவனந்தபுரம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. எல்லா படங்களுக்குமே பின்னால் ஒரு வேல்யூ இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணப்படுது. அதுக்கு காரணம் வந்து அந்த இடத்தோட சூழல், அதோட பின்னணி. அங்கே இலக்கியம், தரமான சினிமா எல்லாம் ரொம்ப நாளாகவே எல்லாருமே பாவிச்சுக்கிட்டு வர ஒரு விஷயம்தான். அங்கே இலக்கியம் எல்லாருக்கிட்டையும் போயிருக்கு, தரமான சினிமாக்களும் எல்லாருக்கிட்டையும் போயிருக்கு. அங்கிருந்துமே நல்ல படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ரெகுலராக. அந்த பின்னணி அப்படியே எடுத்து சென்னைக்கு வச்சோன்னு வைங்களேன், இலக்கியம் அப்படிங்கிறது இங்கே அந்தளவு பரவலாக இல்லை. இங்கே பல்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வெகுஜன விஷயங்கள், அதுதான் வந்து பரவலாக எல்லாருக்கிட்டையும் போய் சேருது. எழுத்து, சினிமா, அரசியல், இப்படி எந்த வகையை எடுத்துக்கிட்டாலுமே இங்கே ஒரு லைட்டான ஒரு ஃபீல் இருக்குது. தீவிரமான விஷயங்கள், ஆழமான விஷயங்கள் கிட்ட மக்கள் அவ்வளோவா போகிறது இல்லை அப்படின்னு என்னோட கருத்தாக நான் நினைக்கிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம அப்படி தான் இருக்கோம். இலக்கியத்துக்கு அந்தளவு மரியாதை கிடையாது. நல்ல சினிமா அப்படின்னா கமர்ஷியல் படம் அப்படின்னு நம்ம மத்தியில் ஒரு கருத்து உலவிட்டுருக்கு. அதுக்கு ஊடகங்கள் அவைகளும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆரம்பத்துலேருந்தே நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகங்களோட பொறுப்பு. அதை இப்போது பல ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்கு. இந்த பேக்ரவுண்டில் தான் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம பார்க்கணும். நல்ல படங்கள் வருது. இருந்தாலும் இங்கே இப்போது பாலச்சந்தர், மனோரமா அவங்களுக்கான ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸ்ன்னு சொல்லி அவங்க படங்களை போடுறாங்க. என்னோடய பர்சனல் கருத்து என்ன அப்படின்னா, இவங்க சிறந்த படைப்பாளிகள் தமிழ்நாட்டில், படைப்பாளிகள், நடிகர்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. பட் அவங்களோட ரெட்ரோஸ்பெக்டிவ் வந்து தனியாகவே அதை போட்டிருக்கலாம். அது ஒரு திரைப்பட விழாக்குள்ளே கொண்டு வந்து இந்த படங்கள் கூட அந்த படங்களை கலக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பதில் இன்னும் மிகச்சிறந்த சில படங்களை கொண்டு வந்திருந்தால் இன்னும் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு படி மேலே போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த திரைப்பட விழாவில் வந்து நம்ம ஏதேனும் ஒரு படத்தை மிஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை பல படங்கள் ஏதேனும் மக்களுடைய பார்வைக்கு வந்து கிடைக்காம போயிருக்கா? எனக்கு அப்படி ஒரு பர்சனலாக ஒரு படம் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான், தீபன். ஜாக்விஸ் ஆடியார் எடுத்தது. கானில் வந்து சிறந்த படம் அவார்டு வாங்கியிருக்கு. அந்த படம் இங்கே வரலை. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. விசாரித்து பார்த்த வரைக்கும் சில காரணங்கள் சொல்கிறாங்க. பட் அது அடுத்ததாக பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் அதை பார்க்கலான்னு இருக்கேன். அது ஒரு சின்ன குறையாக இருக்குது அந்த படம் பார்க்காதது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுடைய வரவுங்கிறது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து எப்படி ஒரு பேச்சை தொடங்கினோம்னா, மக்கள்கிட்ட வந்து படத்தை அணுகக்கூடிய முறை அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடங்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தோட இதை தொடக்கமாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடி, சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸோட ரசனை எப்படி இருந்தது, அவங்களோட எக்ஸ்போஷர் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்போஷர் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பழகியிருக்கேன், நிறைய கிட்ட போய் பேசியிருக்கேன். ஸோ தே ஆல் ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். என்ன காரணம்னா இணையம் தான். இணையத்தினால நல்ல படம் எங்கே வந்தாலும் டக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. தொலைக்காட்சி தொடர்கள் பார்க்கக்கூடிய மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி அதிகரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தற்போது சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அப்சல்யூட்லி. அமெரிக்கன் சீரியல்ஸ், நான் சொல்றது அமெரிக்கன் சீரியல்ஸ், கொரியன் சீரியல்ஸ், இந்த கல்ச்சர் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப நல்ல கல்ச்சர் தான். ஏன்னா இப்போது அங்கேயும் ஒரு பெரிய மாறுபாடு இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதையே அப்படியே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. குறிப்பாக நம்ம ஊரில். அதுக்கு காரணம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரலை. எது நல்லது எது கெட்டதுன்னே அவங்களுக்கு தெரியலை. ஸோ நம்ம போர்ட்ரே பண்ணுற விஷயத்தை தானே அவங்க அனுபவிப்பாங்க. அதனால தான் இலக்கியம், நல்ல சினிமா எல்லாம் இங்கே இன்னும் மேலே வரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஏமாற்ற முடியாது. நல்ல விஷயங்கள் எது இருந்தாலும் அவங்க எங்கே இருந்தாலும் போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க மத்தியில் வந்து மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி இருக்குது. எது நல்ல சீரியல், எது மோசமான சீரியல். இப்போது யூஎஸில் வர சீரியஸு, இப்போ கொரியன் சீரீஸ், இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. நானே ரசித்து பார்ப்பேன், எனக்கே ரொம்ப பிடிக்கும்.
பட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இங்கே சீரியல்கள் வரக்கூடிய ஒரு நிலைமை முன்னெடுக்கப்பட்டால் ரொம்ப சந்தோஷம். இப்போ திரைப்பட விழாக்களை வந்து ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய படங்களை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுங்கிறவங்க வந்து ஒன்று படித்தவங்களா இருக்காங்க, லேட் கிளாஸஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா தரப்பு மக்களையுமே சென்றடையக்கூடிய விதத்தில் ஏதேனும் ஒரு முயற்சியை வந்து அந்த உலக படங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சேர்க்கணும் தான், ஆனால் அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். சரி, உதாரணத்துக்கு இப்போது என்ன சொல்கிறது, இப்போ பெங்கால், கேரளா, ஏன் கர்நாடகா கூட சொல்லலாம். கர்நாடகாவில் கூட நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. எப்போ பார்த்தாலுமே அங்கே கமர்ஷியல் படமும் வரும், நல்ல படமும் வரும், நல்ல டைரக்டர்ஸ் அங்கே இருக்காங்க. கிரீஷ் காசரவல்லி இஸ் அன் எக்ஸாம்பிள், கிரீஷ் கர்நாட் இஸ் அன் எக்ஸாம்பிள். இப்போவும் நல்ல படங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பெங்கால், கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து இலக்கியங்கிறதும் நல்ல சினிமாங்கிறதும் இன்னுமே பரவலாக தானே போய் சேர்ந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் நான் அதை எழுதியிருக்கேன் ஏற்கனவே. கர்நாடகாவில் ஒரு இலக்கியவாதி இருக்கார், எஸ்எல் பைரப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட புக்கு வந்த முதல் நாளே 15,000 காப்பி விற்று தீர்ந்துருச்சு. 3 பிரிண்ட்ஸ் அவுட் ஒரே நாளில். அவர் ஒரு தீவிரமாக இலக்கியவாதி, அவர் கமர்ஷியல் ரைட்டர் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த நிலைமை ஏன் இங்கே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இது ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து மேலே வரணும். நல்ல இலக்கியம்னா என்னென்னு முதல்ல தெரியணும். வாசிப்பு அனுபவம் எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த வாசிப்பை நம்மளை நம்மளே ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தால் அது நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்திய துறையை பொறுத்த வரைக்குமே வந்து கமர்ஷியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த கமர்ஷியலுங்கிற விஷயத்தை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு உலகத்தரம் வாய்ந்த படைப்புகளை வந்து இந்திய திரைத்துறையிலிருந்து எதிர்பார்க்கலாமா? அதற்கு கூடிய ஆட்கள் நம்மக்கிட்ட இருக்காங்களா? இருக்காங்க. இந்திய திரைத்துறைன்னு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன், இந்திய லெவலில் நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்துட்டு தான் இருக்குது. ஷிப் ஆஃப் திசியஸ் இந்தியா ஃபுல்லாக பேசினாங்க. லூசியா, அது கர்நாடகாவில் வந்தது, கன்னட படம். அது இங்கே சென்னையில் போன வருஷம் ஸ்க்ரீன் பண்ணப்போ ஹவுஸ்ஃபுல்லாக பார்த்தாங்க மக்கள். ஸோ நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க, நல்ல விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஏன் அனுராக் காஷ்யப் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், விஷால் பரத்வாஜ் மாதிரி ஆளுகள்லாம் அட்டகாசமான படம் எடுக்கிறாங்க. இதெல்லாமே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய படம் தான். இருந்தாலும் அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல்ல வந்து கமர்ஷியலாக படம் எடுத்தால் தான் ஓடும், அப்போ தான் என் பணம் திரும்பி வரும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் நினைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு நல்ல படம், இப்போ குற்றம் கடிதல் வந்துச்சு, அதை எத்தனை பேர் பார்த்தாங்க? அதே சமயம் காக்கா முட்டை எல்லாருமே பார்த்தாங்க. ஏன்னா காக்கா முட்டையும் நல்ல படம், குற்றம் கடிதலும் நல்ல படம். பட் குற்றம் கடிதலில் ஒரு க்ளூமியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது வந்து அந்த மாதிரி படங்கள் வந்து இதுக்கு முன்னாடியோ பல படங்கள் வந்து குற்றம் கடிதலும் வந்திருந்தால் அந்த படங்கள் அனுபவிக்கப்பட்டு பாவிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு இருந்தால் இந்த படமும் கண்டிப்பாக ரசிக்கப்பட்டு நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும். காக்கா முட்டையில் ஒரு நல்ல ஃபீல் இருந்தது இல்லையா? அது ஒரு மிக நல்ல படம். அது நல்ல ஃபீலோடு எழுதப்பட்ட ஒரு நல்ல படங்கிறதுனால அது எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதே சமயம் குற்றம் கடிதலும் போய் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீல். இப்போது கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசணும், வீடு படம் எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்தது? அது யார்கிட்டையுமே போய் சேரலை. ஆனால் அது ரொம்ப நல்ல படம். ஏன்னா நம்ம மக்கள் அதுக்கு தயாராக இல்லை அந்த படத்தை. ஏன்னா ஒரு சம்சாரம் வந்து மின்சாரம் அந்த மாதிரி படங்களை தான் அவங்க பார்ப்பாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதை பார்க்குற ஒரு செக்மெண்ட் இருக்குது, வீடு பார்க்குற செக்மெண்ட்டும் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படத்தை பார்க்குறவங்க அப்படியே போய் அந்த படத்தையும் பார்க்கணும். அதுக்கு அவங்க ரசனை மாற்றம் தான் காரணமாக இருக்க முடியும். அதை நம்ம முதல்லேருந்தே முன்னெடுத்துட்டு போகணும். ஒன்று. இன்னொன்று, இந்த சினிமா நல்ல சினிமா வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? நல்ல சினிமா கண்டிப்பாக வரும். போன வருஷமே வந்து குற்றம் கடிதல், காக்கா முட்டை, விசாரணை கூட வந்துச்சு. இந்த தடவை வந்து இந்த விசாரணை இப்போ வைடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. குற்றமே தண்டனை, அவர் மணிகண்டன் மறுபடியும் எடுத்திருக்காரு. இந்த படங்கள்லாம் கண்டிப்பாக நல்ல படங்கள் தான். ஆனால் ஒரு படைப்பாளியாக இருக்க விரும்பும் ஆள், ஒரு படைப்பாளியாக இருக்க நினைக்கிற ஆள் வந்து தன்னைத்தானே ரசனையில் மேம்படுத்திக்கணுங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாக சார். இந்த 8 நாட்கள் சென்னை சர்வதேச திரைப்பட விழா நடைபெறக்கூடிய இந்த 8 நாட்களுமே எங்களுக்காக வந்து பன்மொழி படங்கள், உலக அளவில் வெளியாகக்கூடிய பன்மொழி படங்களை குறித்து பல தகவல்களையும் அதே சமயத்தில் சில வரலாற்று உண்மைகளையும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு நன்றி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன தெரிஞ்ச விஷயத்தை பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் தானே. கண்டிப்பாக மக்களே, எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த சென்னை திரைப்பட விழா போன்ற பல விழாக்கள் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே ஒரு நோக்கம் மக்களிடையே கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு நம்பலாம். இது போன்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அழகர்.